தொட்டு ஹேக் பண்ணி அப்படி அந்த அநாகரிகமான அந்த இதெல்லாம் வந்து செய்த கொள்ள நல்ல விடயங்கள் செய்யும் கொள்ள அதற்கு எதிர்மறை விடயங்கள் கண்டிப்பா வந்து இருக்கும். உலகெங்கும் பறந்து வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனைவருக்கும் அன்பானவன் ஆர்ஜியம் இதுவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் எங்களால் காணொலி ஒன்றினை பதிவேற்றம் செய்வதற்கு முடியாமல் போயிருந்தது. உண்மையில் எங்களுடைய தொலைபேசியில் ஏற்பட்ட சில கோளாறுகள் காரணமாக இந்த நேற்றைய தினம் காணொலியினை அப்லோட் செய்யறதுக்கு இல்லாமல் இருந்துச்சு. இனி வார நாட்கள்ல நாங்கள் தொடர்ச்சியா அப்லோட் செய்யறதுக்குரிய மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் கொண்டு சொல்றதுக்கு இருக்கோம். அந்த வகையில இன்றைய தினம் நாங்க என்ன விடயம் பற்றி நாங்க பார்க்க இருக்கிறோம்னு சொன்னோம்னா, எங்களுடைய மட்டக்களப்பு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய முயற்சியாளர்கள் என்ற வகையில நாங்க முக்கியமான யூடியூபர்ஸை வந்து கடந்த காணொலிகள்ல நீங்க பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அவங்கள மீட் பண்ணி அவங்களோட அனுபவங்களை நாங்க பெற்றுக் கொண்டிருந்தோம். அந்த வகையில தான் இன்றைய நாளும் ஒரு எங்களுடைய பிராந்தியம் சார்ந்து ஒரு யூடியூப் துறையில வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சியாளரை தான் தற்பொழுது நாங்க சந்திக்க வந்திருக்கின்றோம். யார் என்று பார்த்தோம்னு சொன்னா, மக்கள் நாயகன் யூடியூப் சேனலுடைய சதீப் அண்ணா அவர்களை தான் நாங்க இப்ப சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய அந்த இயற்கையோடு இணைந்த இந்த பிரதேசத்துல இருந்து அவரோட ஒரு காணொலியை நாங்க இன்றைய தினத்துல அப்லோட் செய்யறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இங்க நாங்க நிறைய விஷயத்தை பற்றி கதைக்க இருக்கிறோம். அதோட வந்து அவங்களோட ஏரியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், இயற்கையோடு சம்பந்தப்பட்ட மலை குன்றுகளும் ஆறுகளும் நீர்நிலைகளும் நிறைந்த மாதிரியான அழகான ஒரு பிரதேசம் தான் இந்த ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தையும் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக எங்களுடைய உறவுகளுக்காக நாங்க காண்பிக்க இருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். வணக்கம், வாங்க. வணக்கம் தம்பி மிது. ஓகே ஓகே, சுகமா இருக்கீங்களா? இருக்கோம். நீங்க எப்படி? நல்ல சுகம். ஓகே. மறைத்தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். ஓகே, வணக்கம் சொல்லியாச்சு. அப்படியே உங்களோட நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, உங்களோட உறவுகள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட சொல்லி விடுங்க. நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், இப்ப ஒரு 2 வீக்ஸா போய் கொண்டிருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த மறைத்தமிழ் என்கின்ற ஒரு யூடியூப் ஊடாக நம்மளுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்பியும் வந்து தற்பொழுது உருவாகி கொண்டு வரான்றதை விட உருவாகிட்டார். இனி கண்டிப்பாக படிப்படியாக மென்மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். தம்பியுடைய யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, இப்ப நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, நீங்க இப்ப வந்து 3 வருஷம் தானே ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கூட 3 வருஷத்துக்கு கொஞ்சம் கூட மக்கள் நாயகன் என்று சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொன்னா, எங்கட பிராந்தியம் தாண்டி இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு இவர் பயணிச்சிருக்கிறார். பயணிச்சது மட்டும் இல்லாம நிறைய வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்க, அநேகமான அந்த கடுமையான நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அப்படியானவங்களை தெரிவு செய்து இவர் மூலமா நிறைய ஹெல்ப் பண்ணப்பட்டிருக்கு. இப்பயும் அவர் பண்ணி கொண்டிருக்கார். எதிர்காலத்திலையும் அவர் பண்ணணும் என்று நாங்க விஷ் பண்ணி கொள்றோம். அந்த வகையில அவர் அனுபவங்களை தான் நாங்க இன்றைய தினம் எடுக்க போறோம். அதையும் தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, அவர் ஏரியா வந்து நீங்க கொஞ்சம் சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும், நீர்நிலைகளும் அங்கால அப்படியே குன்றுகளும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஏரியா இது. அதான் பக்கத்துல நம்ம நின்று வந்து கல்லடி பிள்ளையார் என்று சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ஆலயம். இதோட ஒரு பிரபலியமான ஆலயம். ஒரு நாள் பூஜா வந்து இடம்பெறும் பகல் வேளையில். அந்த கதவெல்லாம் வந்து அடப்பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பக்கமாக அந்த சிறுவர்களா. இது கண்டு தனி வரலாறு. நீங்க இதை மட்டுமே தனி ஒரு வீடியோ எடுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்த காணொலிகள்ல அதை பற்றி நாம பார்ப்போம். இப்போ வந்து நாங்க பொதுவா இந்த இடத்தை கொஞ்சம் காட்டிட்டு அப்படியே இவர வரலாறுகளை நாங்க கேட்டறிய போறோம். ஓகே, நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ற இந்த ஒரு ஹெல்பிங்ன்ற விஷயத்துக்குள்ள மக்கள் நாயகன் அப்படின்ற அந்த ஒரு பேரோட நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களோட அடித்தளம் என்ன? ஆரம்பத்துல உதவி செய்யணும்ன்ற மனப்பாங்கு என்ன பொறுத்தவரை நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்குது. ஆனா இப்ப எப்படி சொல்றேன், நம்மள மாதிரி சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஒரு ஆளால வந்து அவங்களுடைய பணத்தை வச்சு அவங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு செய்ய முடியாது. ஏன்னா அப்படியான ஒரு ஆக்கள் வந்து அன்றாடமா அன்றைக்கு விவசாயங்களை செய்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து போக்காட்டி கொண்டு இருப்பாங்க. ஆனா உதவி செய்கின்ற மனப்பாங்கு இருந்தும் செய்ய முடியாது. அதுக்கான வழி என்னன்றதை தேடி போகும்போது ஆரம்பத்தில் இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து ஆரம்பிக்க முதலே வந்து அரசியல்வாதிகள், இப்படி செல்வந்தர்கள் இவங்களை தேடி போய் அவங்களுக்கு கடிதங்கள் கொடுத்து அவங்கள போய் அவங்களோட அனுமதி கேட்டு உதவி கோரி, இப்போ நீங்களும் அந்த ஒரு அனுபவத்தை பட்டிப்பீங்க. நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் நமக்கு ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு கழகத்துக்கு ஒரு ஜெர்சி அடிச்சு தர சொல்லி கேட்குறதா இருந்தால் கூட ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலே வந்து எடுக்கும். அப்போ இப்படியா போகல ஆரம்பத்தில் அப்பாவும் வந்து இப்படி உதவி செய்கிற அந்த எண்ணத்தோட சில இது உதவிகளை செஞ்சு கொண்டு இருந்தவங்க. அதற்கு பிறகு எனக்கு என்னோட ஒரு விருப்பம் வந்து நடிகன் ஆகணும். அடுத்தது முக்கியமான விடயம்
என்னால முடிஞ்ச உதவிகளை வழங்கணும். ஆரம்பத்துல உதவிகளை வழங்கி கொண்டிருந்தேன். ஆனா இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ற, எப்படி செய்யற ஒன்றுமே தெரியாது. உதாரணம் சொல்ல போனா யூடியூப் வந்து திறக்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்ப ஆரம்பத்துல நிறைய ஒரு சில கிட்ட கேட்டுட்டு போனேன், இப்படி எனக்கு யூடியூப் சேனல் திறந்தாங்க நம்ம மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யூடியூபர்கள்ட்ட கூட கேட்டு போய்க்கேன். சில டைம் அவங்க பார்ப்பாங்க, அவ கேட்டு போன கூட நாளைக்கு வாங்க, நாளை அன்றைக்கு வாங்க, பிறகு வாங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கூட ஜோதிச்சுட்டு இருந்து போட்டு யூடியூப்பை பார்த்து அதனோட தான் யூடியூப்பை வந்து திறந்தேன். நான் திறந்து என்னுடைய முதலாவது வீடியோ கூட அப்பாவின் வலி என்று என்னுடைய ஒரு ஷார்ட் பிலிம் உண்டு. முதல்ல ஹெல்பிங் வீடியோ இல்லை, ஷார்ட் பிலிம் ஒன்று எடுத்து அந்த ஷார்ட் பிலிம் வந்து அந்த டைம்ல வந்து 3 வருடங்களுக்கு முன்னாடி நல்ல ரீச். ஒரு எப்படி சொல்ற, ஒரு 2-3 நாளைக்குள்ளே வந்து எடுத்து உடனே எடிட் பண்ணி உடனே அப்லோட் பண்ணதான். வெறும் சாதாரணமான ஒரு ஆண்ட்ராய்ட் OnePlus போன்ல எடுத்து ஒரு சின்ன பிள்ளைய வந்து நடிக்க வச்சு அப்படி எடுத்தது. இப்போ மக்கள் நாயகன் 2 பேர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல வந்து சதிப்பணுவன்டா நான் யூடியூப் வந்து திறந்து வச்சிருந்தேன். என்னுடைய பேர் வந்து பாடசாலையில சதிப்பணு கூப்பிடுவாங்க, வீட்டுல அணுவன் கூப்பிடுவாங்க. அவ சதிப்பணுவன்டே வச்சு விட்டாங்க. அவ சதிப்பணுவன் இருந்தது. அப்ப அப்பாவும் வந்து சில சில சேவைகளை வந்து செய்து கொண்டு இருந்தவர். அப்ப அப்பா வந்து அப்படியான இதுகளை செய்யக்கூட தெரிந்த ஒரு நல்ல விடயங்கள் செய்யும் கொள்ள அதற்கு எதிர்மறை விடயங்கள் கண்டிப்பா வந்து இருக்கும். நிறைய பேர் கதைப்பாங்க. ஒரு 80% ஆதரவு இருந்தாலும் கண்டிப்பா ஒரு 20% எதிர்ப்பு இருக்கும். அப்ப அந்த வகையில அப்பாவுக்கு வந்து ஒரு ஆள் வந்து சும்மா நார்மலா அவரு நகைச்சுவையா கதைச்சாரா இல்ல உண்மையிலே கதைச்சாரா, மனசார கதைச்சாரா, இப்படி கதைச்சாருன்ற தெரியல. அப்ப நீ என்ன பெரிய ஒரு மக்கள் நாயகனா, இப்படியா இதெல்லாம் செஞ்சிடுறா, அது அப்பாவுக்கு கொஞ்சம் ஏசினவங்க. அப்ப அதை வந்து நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன். அப்பாவுக்கு அது கொஞ்சம் ஃபீல் மாதிரி. அப்ப அப்படியே இருந்து அப்படியே போக்குள்ள இந்த ஷார்ட் பிலிம் பார்த்த ஒரு அங்கிள், ஜெர்மனுக்கு கூடிய ஒரு அங்கிள், நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்றேன். நான் அந்த ஷார்ட் பிலிம்ல நடிச்ச எனக்கு உண்மையிலேயே கஷ்டம் அப்படின்னு அவர் ஒரு மனசுல பட்டுத்தது. ஏன்னா அது வந்து ஒரு அப்பாவோட வலிய உணர்த்தக்கூடிய மாதிரி ஸ்டோரி தானே அது. ஒரு சாதாரணமா வந்து ஒரு நியூ இயருக்கு வந்து நம்ம ஒரு நல்ல நாள் பெருநாள் வருமா இருந்தா அதுக்கு நம்ம உடுப்பு வாங்குவோம், இனி வேற வேற அத்தியாவசிய தேவை வெடி வாங்குவோம், பட்டாசு வெடிப்போம், அப்படியானது. அப்ப இப்ப வரைக்கும் நிறைய குடும்பங்கள் நிறைய பிள்ளைகள் வந்து அந்த ஒரு சந்தோஷமாக வந்து ஒரு பட்டாசு வாங்கி கொடுத்த நிலைமை கூட இல்லை. அப்ப அதான் அந்த இதை மையப்படுத்தி அந்த ஸ்டோரி எடுபட்டது. அப்ப ஜெர்மன்ல அந்த அங்கிள் எடுத்து அதுல வந்து நான் கண்டெக்ட் நம்பர்லாம் போட்டிருந்தேன். எடுத்து காய்ச்சாங்க, தம்பி உங்களோட வீடியோ நாங்க பார்த்துனாங்க, நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்களோட பிள்ளை வந்து இப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. அது நடிச்ச பிள்ளைய வந்து என்னுடைய மகளாக அவங்க உணர்ந்துட்டாங்க. நான் அந்த அப்பா கேரக்டர் தான் நான் எடுத்து செஞ்சேன். அதில் நடிச்ச பிள்ளைய வந்து அவங்க உண்மையாவே உங்களோட மகள் நினைச்சிட்டாங்க. மகளுக்கு நீங்க வடிவாங்கி கொடுத்துட்டீங்களா, இப்ப நிலைமை எப்படி இருக்கு, ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குது, அதுல அந்த சீன்ல வர்றது. நான் சொன்னேன் இல்லங்கள், அது வந்து ஒரு ஷார்ட் பிலிம் ஸ்டோரி, அது வந்து கற்பனையாக வந்து நடிச்ச ஒரு விடயம், அப்படி இல்லை என்று சொன்னேன்னு. இல்ல அப்படி இல்லை, எனக்கு பார்த்த உடனே அழுக வந்தது. ஆரம்பத்துல இதே நிலைமையில நான் இருந்தேன், நான் இதை பார்த்ததுனால இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லிட்டு இருந்தேன்னு. இல்லவன் நான் உங்களுக்கு காசு போடுறேன், இந்த காசை கூட தேவைக்கு நீங்க எடுங்க என்று சொல்லி ஆரம்பத்துல கொஞ்சம் மறந்துட்டு 50,000 அப்படின்னு அனுப்பியிருந்தாங்க. அந்த காசை வந்து நான் எடுக்காம அந்த 50,000 ரூபாய் வச்சு என்னால முடிஞ்ச பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு போய் ஒரு 10,000 5,000 உலர்ண பொருட்கள் கொடுத்துட்டு அப்படி பிரிச்சு கொடுத்துட்டு. ஆனா ஆரம்பத்துல வீரிய போடல. திரும்ப வந்து அந்த ஒரு வீட்ட 2 வீட்டை போகும்போது அவங்க அழுது பேசும்போது இன்னும் அவங்களுக்கு மேலேயுமான உதவிகள் செய்யணும்ன்ற ஒரு மனநிலை. ஆனா என்னட்டு இல்லை, திரும்ப நான் 2 ஃபேமிலி செஞ்சதுக்கு அப்புறம் 3வது 4வது ஃபேமிலிக்கு நான் வீடியோ எடுத்த கொடுத்தேன். அவங்களுக்கு மேலேயுமான உதவியும் தேவை, கண்டிப்பா முடிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுங்கண்டு போடும்போது திரும்ப அதை பார்த்துட்டு கண்டெக்ட் பண்ணாங்க. திரும்ப அதுல வந்து ஹெல்ப் வச்சு இன்னொரு பண்ணும்போது அதை வச்சு பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வந்து அந்த மக்கள் நாயகன்ற பேரையும் மாத்திட்டு மாத்தி விட்டு அப்படியே ஆரம்பிச்சு வந்ததுதான். அதோட முக்கியமா வந்து நிறைய நம்முடைய இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி கூட தெரியும், தம்பி ஆசன் மற்றது ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பிச்சு சரியா வந்து 3-4 மாசத்துல வந்து எனக்கு எல்லா அப்ரூவலும் கிடைச்சிது. இப்ப சில அதுல வந்து இதுகள் இருக்குது, ஸ்டெப்ஸ்கள் இருக்குது, அது எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிது. ஆனா எனக்கு வந்து ஃபுல்லா அந்த இதுகள் வந்து கிடைக்கல. எப்படி சொல்ற, பிளாக் பண்ணி போட்டாங்க. சின்ன பிரச்சனை செட்டிங் அந்த நான் சொன்னேன், எனக்கு யூடியூபை பத்தி எந்த விதமான அடிப்படை ஒரு ஒன்றுமே தெரியாது. திரும்ப திரும்ப பார்த்து கற்றுக்கொண்டதுதான். அப்ப அதுல வந்து நான் கையடிச்சு நார்மலா அந்த செட்டிங் எல்லாம் மாத்தி செஞ்சு பிளாக் பண்ணிட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு மேல, ஒரு 2 வருஷத்துக்கு கிட்ட ஃபுல்லா பிளாக். திரும்ப திரும்ப முயற்சி எடுத்து தெரிஞ்சு சரி வரல. இனி என்னடாப்பா இது, இனி போனது போயிடுது, இனி
விட்டுட்டு நம்மளோட வேலைகளையும் பார்த்து நம்மள முடிஞ்சதை செஞ்சு தெரியக்குள்ளதான் ஆமா திடீரென்று சரியாயிட்டது. அது எப்படி சொல்ற 4 வருஷத்துக்கிட்ட ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்கிட்ட செய்யாம கிடந்து இப்ப நம்மள அப்படியே போய் கொண்டிருக்கிறேன். ஓகே, உங்களோட முயற்சி வந்து மேலும் தொடரணும். உங்களோட இந்த பணி வந்து நிறைய பேருக்கு நம்முடைய ஏரியாவை பொறுத்த வரைக்கும் யுத்தத்தால எல்லாம் பாதிக்கப்பட்டு ஆகையும் பரமக்கோட்டைக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அந்த அவங்களையெல்லாம் நீங்க உண்மையா கண்டெடுத்து அந்த நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. அப்படியானவங்களை எல்லாம் கண்டெடுத்து உங்களுடைய சேவை வந்து இன்னும் தொடரணும்ன்றத நாங்க சொல்லிக்கொள்றோம். இதை தாண்டி நீங்க இப்ப என்ன கேட்கப்படுறோம்னு சொன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க இப்படி தொடங்கக்குள்ள ஸ்டார்டிங்ல அப்பாவுக்கு இப்படி எல்லாம் கதைச்சாங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க தொடங்கி உங்களோட ஜேர்னி நீங்க ஸ்டார்ட் பண்ணி போகக்குள்ள வந்து நிறைய பேர் ஆதரவு தருவாங்க. இப்ப எங்களோட யூடியூப் சேனல்ல பார்த்தாலும் கூட இப்ப நாங்க போடுற காணொலிகள் வந்து பல பேருக்கு பிடிச்சிருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் வந்து கமெண்ட்ஸ் அப்படி பண்றாங்க. அது சரிதானே? அதே மாதிரி நீங்க இப்ப ஒரு இடத்துல போயிட்டு இப்படி ஒரு வீடியோ எடுத்து போடக்குள்ள உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்மறையான சம்பவங்கள் நடந்துச்சு? இப்போ எப்படி சொல்கிற, இப்போ வரைக்கும் இப்போ சொல்ல போனால் இது இந்த முகத்தை காட்டி வீடியோ போடணும், இவங்களுக்கு இப்படி முகத்தை காட்டி பண்ணணும்ன்றது எனக்கு இப்போ வரைக்கும் விருப்பம் இல்லை. நான் இதை ஆரம்பத்தில் சொல்லிவார், நான் சொல்லியிருந்தேன் நான் ஹெல்ப் பண்ணுக்குள்ள பெஸ்ட்டாக வந்து வீடியோ எடுக்காம தான் ஹெல்ப் பண்ணணும். நான் திரும்ப மேலேயும் உதவிகள் தேவைண்டு ஏற்படும் போது தான் அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி தான் அதை வந்து வீடியோ கூட எடுக்க ஆரம்பிச்சேன். நான் இந்த விஷயத்த பார்த்தோம்னு சொன்னா சரிதான். இப்ப நம்ம வந்து போயிட்டு ஒருத்தங்கிட்ட ஒரு மேலத்தைய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த ஒரு ஆள்கிட்ட நம்ம போய் ஒரு ஹெல்ப்பை கேட்கப்படுறோம்னு சொல்லக்குள்ள நம்மளோட வாயால கேட்கக்குள்ள வந்து அதுக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. இதே இது வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ, அவங்களோட வறுமையை, அவங்களோட நோயை அவங்களோட வாயால சொல்லக்குள்ள அதுக்கு பாக்குறவங்களும் கொஞ்சம் மனம் வருவாங்க. அதான் அப்ப அப்படியா வந்து இப்ப வரைக்கும் தம்பி 80% வந்து எனக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லை. 30% ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு ஹெல்ப் போய் சேருது, கிடைக்குதுன்னும் போது அதை செய்து கொண்டிருக்கேன். இப்ப நான் அப்படி என்று சொல்லி எதிர்ப்பா வந்து அதை கதைக்காங்க அவங்க கதைக்காங்க யாரையுமே வந்து நான் எதிரியா பார்த்ததே இல்லை. இப்ப எப்படி சொல்றேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு இப்ப இல்லாட்டியும் ஏதோ ஒரு காலத்துல கண்டிப்பா பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோட பயணிச்சு கொண்டிருக்கீங்க. இப்ப நமக்கு பிடிச்சவங்களுக்காக தான் நம்ம பயணிக்கணும், நமக்கு பிடிக்காதவங்களுக்காக பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நமக்கு பிடிக்காதவங்களுக்கு நம்ம வந்து போற நேர்வழி பாதையோ நம்ம செய்யற முக்கியமான அந்த பிடிச்ச விஷயங்களோட அவங்களுக்கு அதுவே வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப நம்ம வந்து ஒண்ணு செய்ய தேவையில்ல, நம்ம செய்யற விடயங்களை வந்து அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். வயிற்றறிச்சல் சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தன் முன்னுக்கு போறான்னு கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்தோம்னு சொன்னா சில பேருக்கு நம்மள பிடிக்காதவங்களுக்கு அது வயிற்றறிச்சல் சொல்லுவாங்க. அப்படி நாங்க யாரையும் பாக்குற இல்ல, அப்படி ஒரு வேளை ஒரு சிலவர்கள் பார்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதுவே வந்து ஒரு தண்டனையா இருக்கும். நம்மளோட அடுத்தடுத்த ஸ்டெப் நாங்க எடுத்து வச்சு போறது வந்து அவங்களுக்கு ஒரு தண்டனையா இருக்கும். ஓகே, நல்ல ஒரு விஷயம் அது. இந்த ஜேர்னி வந்து ஒரு பக்கமா போய் கொண்டிருக்க. இப்ப அன்னையில நீங்க ஒரு பாடல் உண்டுனே, ஒரு நம்மட ஈழத்துல இருந்து கொண்டு ஒரு நல்லதொரு பாடல் ஸ்லோன் ஸ்ரீவல்லின்னு சொல்லி நல்லா ரீச் ஆயிருந்துச்சு, வடிவா செய்திருந்தீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, அந்த சாங் நீங்க செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு அடிப்படையா என்ன அமைஞ்சிச்சு? இப்ப அடிப்படையான்னு சொன்னா இது இந்த பாடல் வந்து எடுக்கிறதுக்கு உண்மையிலே வந்து ஒரு 2-3 மாதங்கள் வந்து எடுத்தது. ஆனா இப்படி ஒரு பாடல் எடுக்கணும், இப்படி நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் பல வருடங்களுக்கு முன்னாலே வந்து சொல்லியிருந்தேன். முதலாவது அந்த ஷார்ட் பிலிமே வந்து 3 வருடங்களுக்கு முன்னாடி முதலாவது வீடியோ வந்து என்னுடைய மக்கள் நான் யூடியூப் சேனல்ல அப்பாவின் பலி என்கின்ற அந்த ஷார்ட் பிலிம் தான் போட்டிருந்தீங்க. அப்ப அந்த பிலிம் அந்த ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட 2-3 வருடங்களுக்கு முன்னாடி கூட யோசிச்சு கொண்டிருந்ததுதான். அப்ப இப்படியா வரக்குள்ள ஓகே இப்படி ஒரு சாங்கை செய்யணும், ஆனா இப்படி ஒரு சாங் செய்யறேன்னு சொன்னா நிறைய செலவாகும், திரும்ப அதுக்கும் ஒரு பொருளாதாரம் வேணும், ஒரு முதலீடு வேணும். அப்ப இப்படியா இருக்கக்குள்ளதான் இது இப்ப கனடாவில் இருக்கக்கூடிய சிறீகரன் என்கின்ற அண்ணா முன் வந்து பேசும்போது அவங்களும் வந்து ஒன்றை விட்ட சொந்தம் தான். அப்ப இதுவே இப்படியே போய் கொண்டிருக்காம அடுத்த போகணும். அந்த அண்ணா வந்து ஏதாவது செய்யணும், என்ன செய்ய போறா அனுமன் கேட்டார். எனக்கு இப்படி ஏதாவது சாங் செய்யணும்னா கலைத்துறை சார்ந்த விடயங்களையும் வந்து பயணிக்கணும் என்றது என்ற ஒரு நோக்கம் சொல்லக்குள்ள சரி அதுக்கு என்ன செய்யணும் தான் கேட்டாரு. நான் அப்படி என்ன சொன்னா ப்ரொடியூசர் நான் ஏதாவது திறமையான ஆக்கள் இருக்குது, அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கான முதலீடு வேணும் என்ன சொல்ல. சரி ஓகே எவ்வளவு செலவா நான் பரவாயில்ல நீங்க வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னார். திரும்ப அதுக்கு முன்னாடி வந்து சில படைப்புகள்ல வந்து நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை எல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க. குமரி கண்ட குமரன் அப்படி நிறைய படைப்புகள் எல்லாம் வந்து எடுத்து ஞாபக மறதி அப்படி நிறைய ஷார்ட் பிலிம் வந்து எடுத்துனாங்க. ஆனா சில படைப்புகள் வந்து அந்த அளவு ரீச் ஆகல. அப்ப அப்படியா செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த டீம் இருந்தது. அப்ப திரும்ப வந்து அதை
செட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இப்படி ஒரு படைப்பு செய்ய போறேன்னு சொல்லும்போது ஃப்ரெண்ட் புள்ளிகள் எல்லாம் அதில் நடிச்ச ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட்ஸ் புள்ளிகள் தான் கெம்பாய்ஸ். அப்ப அதுக்கு பிறகு ஓகேன்னு சொல்லி இப்ப அது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம ஒரு சோங் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னா நம்மட பக்கத்துல நம்ம கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு பிள்ளையை வந்து நம்ம தொட்டு ஹேக் பண்ணி அப்படி அந்த அநாகரிகமான அந்த இதெல்லாம் வந்து செய்த கொள்ள நிறைய பேர் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. விமர்சனம் அதை விட கூட வரும். அதெல்லாம் பார்த்து போட்டு ஃபர்ஸ்டா வந்து ஸ்டோரியை வந்து ரெடி பண்ணிட்டு திரும்ப விஷ்ணு அண்ணா தினு மகேந்திரன் தம்பியினுடைய இயக்கத்துல ஏஜே சங்கர் ஜானோட மியூசிக்ல நான் நடிச்சிருந்தேன். இல்ல ஏதோ என்று சொல்லாதீங்க. உண்மையில என்னண்டு இந்திய திரைப்படங்கள்ல வரக்கூடிய சில பாடல்கள் கூட அந்த அளவுக்கு பாக்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்மட நாட்டுக்குள்ள அது நம்ம ஏரியால இருந்து நீங்க இப்படி ஸ்லோன் ஸ்ரீவள்ளி வந்து உண்மையில பாக்குறதுக்கு நம்ம இயற்கையெல்லாம் நிறைய காட்டிருந்தீங்க. மற்றது வந்து உங்களோட நடிப்பெல்லாம் வந்து உண்மையா வேற லெவல் அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் விரும்பி பார்க்க முடியுமா? நாங்கெல்லாம் ஃபுல்லா பாத்துருந்தாங்க. உண்மையில நல்ல ரீச் நல்ல வரவேற்பு, ஆல்மோஸ்ட் ஃபுல்லா நல்ல ரீச். நல்ல நான் நினைக்கல. ஆனா இந்த அளவு ஓகே ஓரளவு நார்மலா எல்லாருக்கும் தெரிய வரும்ன்ற நினைச்சு இந்த அளவு ரீச் ஆகும் நினைக்கல. ஆமா இல்ல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளும் நீங்க இந்த காணொலியில தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற விஷயத்த நீங்க பாக்குறீங்களா இருந்தா நிச்சயமா இந்த ஸ்லோன் ஸ்ரீவள்ளி இந்த சாங் வந்து வர அந்த தளத்துல இருக்குது. நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுல டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க அதுல லிங்கை நாங்க கொடுத்து விடுறோம். நீங்க போய் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில நம்மட நாட்டுல நம்மட ஏரியால இருந்து ஒருத்தர் இப்படி ஒரு படைப்பொண்டு அதுவும் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்றது வந்து உண்மையில பெஸ்ட். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கட்டம் வேற வேற எப்ப எங்களுக்கு வெளியில தரப்படுறீங்க? இந்த மாசம் கடைசியில ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து நான் சும்மா ஒரு கேரக்டருக்கு சும்மா வந்துட்டு போறேன். நீ நடிச்சியான் அப்படின்ற மாதிரி வவுனியா வந்திருந்தாங்க. அப்ப இங்க மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் அங்க இருக்கக்கூடிய கலைஞர்களும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷனா ஒரு சாங் ஒன்று செய்து அது ரிலீஸ் ஆகும். அதுக்கு பிறகு திரைப்படங்கள் பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா லோடிங்ல இருக்கு பாக்கும். ஓகே நீங்க அந்த துறையிலையும் இதோட சேர்த்து அதையும் நீங்க கொண்டு போகணும், மேல மேல இன்னும் வளர்ந்து போகணும் என்று எங்களோட மறைத்தமிழ் குடும்பத்தின் சார்பா நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். தேங்க்யூ சோ மச். அப்படியே பின்னால நீங்க சொன்ன மாதிரி வந்து இது வந்து என்னன்னு சொல்ல என்ன கோயில்? கல்லடி பிள்ளையார் கோயில் என்று சொல்ற. இது வந்து பிள்ளையார் ஒரு ஆலயம். இந்த இடத்துல பிரதானமான ஆலயங்கள் 2-3 இருக்குது. மாரியம்மன் வெள்ளாவளி மெயின்ல இருக்குது. அடுத்தது இந்த கல்லடி பிள்ளையார். அதுக்கப்புறம் மலையில வந்து ஒரு முருகன் ஆலயம் இருக்குது. இன்னும் ஒன்று ஆலியடி வைரம் ஆயிரங்கால் மண்டபம் சொல்லக்கூடிய பெரிய விரோட்ச மரம் வளர்ந்து அதுக்கு கீழே வந்து வைரவர் ஆலயம் உண்டு. இப்படி பல ஆலயங்கள் இருக்குது. அதுல வந்து என்ன பொறுத்தவரை 3-4 ஆலயங்களும் நல்ல பிரபலியமான ஆலயங்கள் தான். இதுல வந்து ஒரு நாள் திருவிழா நடக்கிறது. வருஷத்துல ஒரு நாள். என்ன ஸ்பெஷல் உங்களோட இந்த கோயில்? இதுல வந்து இதுல பெரிய வரலாறு தம்பி. ஆரம்பத்துல வந்து ஒரு பூஜை வந்து நம்ம செய்ய போற மாதிரி இருந்தா, அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போற மாதிரி இருந்தா வியாழக்கிழமையில ஈவினிங் டைம்ல கொண்டு இப்ப நம்ம அந்த பொங்கல் பொங்குறதுக்கான அந்த ஒரு பானையை கொண்டு வச்சாலே அந்த பானைக்குள்ள ஃபுல்லா வந்து தானாக வந்து பால் வந்திருக்கும். இதுக்குள்ள ஆரம்பத்துல இருந்தது. திரும்ப சில அப்படி காரணங்கள் அதாவது அப்படி மருவி போய் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் திருவிழா இங்க வந்து ஃபேமஸ். எல்லா நிறைய இடங்கள்ல வந்துருவாங்க. வெள்ளாவளி மாரியம்மன் கோயில்ல இருந்து பால்குட பவனியா இந்த பிரதான வீதியினோட இங்க வந்து ஒரு நாள் திருவிழா இங்க வந்து அந்த சாமிக்கு ஆடி மலை உச்சியில வருவாங்க. பால் எல்லாம் பார்த்து அப்படி நடக்கிறது. நிச்சயமா எங்களோட உறவுகளுக்காக வேண்டி இந்த கல்லடி பிள்ளையார் ஆலயம் மற்ற முக்கியமான பிரபல்யமான இடங்களை வந்து நாங்க கண்டிப்பா காட்ட இருக்கிறோம். அதுகள தனித்தனி காணொலிகள்ல நாங்க கொண்டு வரதுக்கு இருக்கிறோம். ஸோ நீங்க கண்டிப்பா எங்களோட வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. இப்படியான சுவாரஸ்யமான விடயங்களையும் நாங்க இணைச்சு கொள்றதுக்கு இருக்கோம். உங்களுடைய பயணங்களும் வெற்றிவாக வாழ்த்துக்கிறோம். ஓகே நன்றி. உங்களை சந்திச்சதுலயும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. கேட்ட உடனே வந்துட்டு அப்படி அந்த நீங்க வந்து எங்களை இன்டர்வியூ எடுத்தது உங்களுக்கு நன்றி. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு வளர்ந்து வரக்குள்ள உங்களோட அனுபவங்கள் வந்து கட்டாயம் எங்களுக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு ஆள் இப்படி வந்து இந்த துறையிலேயோ இல்ல இன்னொரு துறையிலேயோ முன்னுக்கு வரணும் பண்ணி நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்டோரி வந்து கண்டிப்பா ஒரு பயனுள்ளதா இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில தான் நாங்க இன்றைய தினம் வந்தோம். ஓகே அந்த வகையில இந்த எங்களோட இந்த ஒரு நேரத்தை ஒதுக்கினதுக்காக வேண்டி உங்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம். அதே மாதிரி எங்களை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்களும் ஒரு முயற்சியாளரா அடுத்த கட்டத்துக்கு ஒரு தொழிலதிபரா வரணுமாக இருந்தா உங்களோட முயற்சி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனித்திறமையினை கொண்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க பயணிங்க அப்படின்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய தினமும் இந்த காணொலியில நாங்க முடிச்சுக் கொள்றோம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி.